கடன்பட்ட நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற ராமாயணத்தில் ஒரு வரி வரும். இது சாதாரண வார்த்தை அல்ல. அசுர குலத்தின் மணிமகுடமாக திகழ்ந்த ராவணனே கலங்கினான் என்றால் அதுவும் எப்படி? கடன் பட்டார் நெஞ்சம் போல. ராமாயண காலத்திலேயே கடனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை எவ்வளவு நாசூக்காக கூறியுள்ளனர். ஏனென்றால் கடனால் ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் அதிகம். நடந்து கொண்டிருக்கும் கலியுக காலத்தில் எத்தனையோ குடும்பம் கடன் வாங்கி கஷ்டப்படுகிறார்கள். இந்த நிலை மாறுவதற்கும் கடனில் இருந்து மீண்டு வருவதற்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை கடன் வாங்கவோ கடன் அடைக்கவோ கூடாது. கடன் நெருக்கடி அதிகமாகும். செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஹோரையில் காலையோ இல்லை மதிய நேரமோ கடனின் ஒரு பகுதியை கட்ட வேண்டும். அஷ்டமி நாளிலும் கரி நாளிலும் கடனை அடைக்கலாம். குளிகை நேரம் என்ற ஒவ்வொரு நாட்களிலும் தினசரி காலண்டரில் குறிப்பிட்டிருக்கும். அந்த நேரத்தில் வட்டி கட்டலாம். கடனின் சிறு பகுதியை அடைக்கலாம். ஏன் இந்த நேரம் சிறந்தது என்றால் குளிகை நேரத்தில் எதை செய்தாலும் அது திரும்ப திரும்ப நடைபெறும். எனவே கடனை கட்டினால் அது சீக்கிரமாகவே கட்டி முடிந்துவிடும். கடன் கொஞ்சமும் இருக்காது. ஆனால் இந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடாது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஓம் ஸ்ரீ தேவரோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க.